தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிகளினுடைய திறப்பு தேதி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 10இல் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. கோடை வெயிலின் தாக்கம் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியை 2ஆம் பாகத்திற்கு ஜூன் 2வது பாகத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பள்ளிகள் திறப்பானது 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் பள்ளிகள் வரும் 10ஆம் தேதி திறக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில தற்போது பள்ளி திறக்கக்கூடிய தேதி தள்ளி போயிருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் வாரத்திற்கு இந்த தேதி தள்ளி போயிருக்கிறது. 10ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மீண்டும் அதாவது கோடை மழைக்கு பின்பு 26ஆம் தேதியிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக தொடங்கியிருந்தது. இதனால் பல்வேறு தரப்புகளிடமிருந்து பள்ளிகளை தள்ளி வைக்க வேண்டும், பள்ளி திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்த நிலையில தற்போது இந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதி தள்ளி போயிருக்கிறது. ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே 6ஆம் தேதி திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்த நிலையில வெயிலின் தாக்கம் இன்னும் குறையாததால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறை இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் 2ஆம் வாரம் அதாவது 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் திறக்கப்படும். கோடை வெயிலை கருதி பள்ளிகள் திறப்பில் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அபினேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம் சார். வணக்கம் சார். பள்ளிகள் திறப்பினுடைய தேதி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. பலரினுடைய கோரிக்கை தான் இது. அரசு இப்போ இதை செவிசாய்ச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய முதல் பார்வை? இல்ல, இது ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் அன்பிரடிக்டபிள். இது இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும் இப்படிங்கறது நம்ம எதுவுமே இன்னைக்கு மாறி வரும் சூழல்ல இப்ப துபாயில எல்லாம் பயங்கரமா பிளட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படிங்கறது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில்ட்ரன் இப்ப இந்த மாதிரி இதுக்கு அக்கஸ்டம் ஆறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க பாம்பேல பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஹெவி ரெயின் ஒரு சீசன்ல வரும்போது ஸ்கூல் எல்லாமே ஒஸ்ட் கேஸ் இது நிப்பாட்டும் போது மட்டும்தான் அதை நிப்பாட்டுறாங்க. அதாவது ஸ்கூலோ இதுக்கெல்லாம் லீவ் விடுறாங்க. அதனால இந்த கண்டிஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் மாறதான் போகுது. அதனால சில்ட்ரனுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரிலாம் நம்மளால இம்பார்ட் பண்ண முடியும், சிலபஸை நம்ம குறைக்காம குழந்தைங்களுக்கு நம்ம இதை இது பண்ணி கொடுத்தோம்னா அந்த அகடமிக் நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவும். பின்னாடி நம்ம இங்கெல்லாம் டைம் பாரோ பண்ண முடியல, இல்லை இதனால டிலே ஆகுது, ஹெவி ரெயின் ஆகுது, வேற ஏதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன் வருதுன்னா அந்த நேரத்தில் சிலபஸை நம்ம மாடிஃபை பண்ண முடியுமா, முடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்துக்குள்ள மாணவர்களும் டீச்சர்ஸும் தள்ளப்படக்கூடாது. அதனால எவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறத என்னோட ரெக்வஸ்ட். இல்ல, கரெக்ட். நீங்க சொல்லக்கூடிய பார்வை சரியானதா இருந்தாலும் பெற்றோர்கள் தரப்புல வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதானே. வெயில் இருக்கு, நம்ம சில வீடியோக்கள் பார்த்துருக்கலாம். வட மாநிலங்கள்ல வெப்பநிலையின் காரணமா மாணவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இல்ல, அந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமே. இப்ப நீங்க இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க எல்லா ஜோனுமே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல அங்க கேரளால மான்சூன் ஆரம்பிச்சுன்னா அந்த சைட்ல உள்ள இடங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிளைமேட் மாறும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் கிளாஸ் ரூம் ஆம்பியன்ஸ், ஏன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட போறாங்க. நீங்க விடுற டைமை நம்ம எப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த எஜுகேஷன் கட்டமைப்புகள், அதாவது என்வாயன்மெண்ட், கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட், நல்ல வென்டிலேஷன், குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி தரணும், அவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டா பின்னாடி ஹெவி ரெயின்ஸ் வரும்போது நம்மளால அந்த நேரத்தில் நமக்கு டைம் இல்லைன்னு பாரோ பண்ண முடியாதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓகே சார், இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு நெடுஞ்செழியன். அடுத்ததாக தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி வச்சிருக்காங்க. வர இருக்கக்கூடிய நாட்கள்ல வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் சார்?
அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாட்கள் வந்து வெயில் தாக்கம் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் போது திங்கட்கிழமை வரைக்கும் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் கடுமையா இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா குறையும். அப்படின்னா கூட வந்து நமக்கு வந்து பரவலா வட தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் அளவு வந்து 38-39 டிகிரி அளவு இருக்குமே தவிர அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உட்புற தமிழகத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சிடும். ஏன்னா வந்து அடுத்த வாரம் வெப்பச்சலனத்துக்கு காரணமும் மழை ஏற்படுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்துல வெயிலின் தாக்கம் இன்னும் இருக்கும். ஓகே சார், இது 10ஆம் தேதிங்கிறது போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜூன் மாசத்தினுடைய 2ஆம் பாகம் வரையும் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற சில கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டதை பார்த்தோம். 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கும் வானிலை? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, கடலூர் இந்த மாவட்டத்துல பெரும்பாலும் வெயிலின் தாக்கம் இருக்கும். ஆக்சுவலா வரக்கூடிய நாட்கள்ல இப்போ இந்த பகுதிக்காக வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வந்து நம்ம வந்து பள்ளியை வந்து திறக்கிறது தள்ளி கொண்டிருக்கிறது வந்து எத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் டிசிஷனா இருக்க முடியாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் வந்து 38-39 வந்து டெம்பரேச்சர் இருக்க போகுது இனி வரும் நாட்கள்ல. இப்போ அங்க வந்து இந்த டைம்ல வந்து வெயிலின் காரணமா வந்து நம்ம பள்ளியை மூடி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் சொல்ல முடியாது. பட் 10ஆம் தேதிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வெப்பம் குறைஞ்சிருங்கிறதுனால ஐ திங்க் மேனேஜபிள் தான் நினைக்கிறேன். ஓகே சார், இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த். நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் அபினேஷிடம் பேசலாம். அபினேஷ், பொதுவாக வந்து பள்ளிகள் திறக்கும் பொழுது சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு வந்து ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயில் குறையாததன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை மாற்றியமைக்க வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பிலும் அரசியல் கட்சிகள் தரப்பிலும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் தற்பொழுது கோடை வெயில் குறையாததன் காரணமாக பள்ளிகள் திறப்பின் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, 10ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், பொதுவாக பள்ளிகள் திறக்கும் பொழுது பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கும். பள்ளி கல்வித்துறை தரப்புல பொதுவாக புத்தகங்கள் வழங்குறது போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வாங்க. இப்போ 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே இந்த வரக்கூடிய கல்வி ஆண்டுக்கு தேவையான பாட புத்தகங்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த காரணத்தினால் அரசு ஏற்கனவே அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் அதே போல சிஓ, டிஇஓ இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு 6ஆம் தேதி திறப்பதற்கு ஏதுவாக அனைத்து வசதிகளும் செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தாங்க. கடந்த மே மாதம் 24ஆம் தேதி இந்த அறிவிப்பு என்பது வந்திருந்தது. அதாவது 6ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்புக்கான பள்ளிகள் திறக்கப்படும். எனவே அதற்கு ஏற்றாற் போல அனைத்து பள்ளிகள் திறப்பதற்கு தேவை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்த நிலையில அந்த ஏற்பாடுகள்லாம் தயார் நிலையில இருக்கிறது. குறிப்பாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான தேவையான பாட புத்தகங்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு ஏற்கனவே அரசு சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகள்ல. அதே போல ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்ததுக்கு பிறகு மாணவர்களுக்கு தேவையான சீருடை, காலடி போன்ற உபகரணங்கள் அந்த மாத இறுதிக்குள் வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வந்தது. இந்த நிலையில வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில வெப்ப காற்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையில பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதி தள்ளி வைக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்து வந்திருந்த கோரிக்கை அடிப்படையில அரசு இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு இந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதியை தள்ளி வைத்திருக்கிறாங்க. ஆனா ஒருபுறம் பள்ளிகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள், அந்த பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வகுப்பறைகள் எல்லாம் தயார் நிலையில வைத்திருக்கக்கூடிய நிலையில வெயில் தாக்கம் என்கிற ஒரே காரணத்தினால இந்த தேதி என்பது தற்போது தள்ளி போயிருக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சி நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியில 22ஆம் தேதி இதை பிரத்யோகமாகவே நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பா என்கிற ஒரு செய்தியை கொடுத்திருந்தோம். அந்த வகையில இன்றைக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு புறம் இது தேர்தல் ஆண்டு, மற்றொரு புறம் இது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல். வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கைக்கான மையங்கள், கல்லூரிகள் தான் என்றாலும் கூட இந்த வெயிலின் தாக்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக பெற்றோர் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் அடிப்படையில
அரசு ஆலோசித்து இந்த தேதியை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறாங்க. ஸ்ரீராம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அபினேஷ், அதே போல இந்த தள்ளி வைக்கிறதன் காரணமாக கல்வியிலையும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறது கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ இதை ஈடு செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? அதாவது பள்ளிகளை பொறுத்தவரை ஜூன் மாதத்தை தங்களுடைய அகாடமிக்க தொடங்கி ஆகணும். தொடங்கினாதான் அந்த மாணவர்களுக்கு தேவையான அந்த பாடங்களை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இதை ஈடுகட்டுவதற்கு வரக்கூடிய காலங்கள்ல சாட்டர்டேஸ்ல இருக்கக்கூடிய விடுமுறைய, சனிக்கிழமைகள் இருக்கக்கூடிய விடுமுறைய அவங்க கட் பண்ணுவாங்க. இப்போ 4 நாட்கள் தள்ளி போகிறது பள்ளிகளுடைய திறப்பு. எனவே அதை ஈடுகட்டக்கூடிய வகையில சனிக்கிழமைகளில் அந்த வகுப்பை நடத்தி அதை சமன் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இது தொடக்கத்தில் இந்த பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறது அப்படிங்கிறது 4 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றமாக இல்லை. எனவே இருப்பினும் செகண்ட் சாட்டர்டே மட்டும் இல்லாம தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டேஸ் பள்ளிகளை திறந்து அந்த 4 நாட்களை ஈடு செய்வாங்க. ஸ்ரீராம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயில் குறையாததன் காரணமாக பள்ளிகள் திறப்பின் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியானது 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தன. பள்ளிகள் திறப்பினுடைய தேதியானது 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயில் குறையாததன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியானது ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இடையில் கோடை மழை பெய்திருந்தாலும் அதற்கு பிறகாக வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இரவு நேரங்களில் புழுக்கம் அதிகரித்திருப்பதையும் மக்கள் உணர்கிறார்கள். இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பினுடைய தேதியை தள்ளி வைக்க வேண்டும், மாணவர்களின் நலன் கருதி இந்த கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.